ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் சாம் பேசுகிறேன். உங்கள் எல்லோரும் இந்த சி டியூட்டோரியல் வீடியோ மூலிமா சந்திக்கிறதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சி ப்ரோக்ராமிங் கற்றுக்க போகிறோம். ஸோ கற்றுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரெக்கார்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஹெச்டி குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஒரு சின்ன டிவைஸ்லேயோ இல்லை மினிமம் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எந்த ரெசல்யூஷனில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் ரெசல்யூஷனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அந்த வீடியோஸில் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம சி கற்றுக்க போகிறோன்னும் போது வந்து பேசிக்காக சி எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சி வந்து ஒரு கன்சோல் அப்ளிகேஷன். இந்த சியை வந்து நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய டெஸ்க்டாப்பில் இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ சி ப்ரோக்ராமிங் இதுக்காக மாத்திரம் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் மற்றும் சில இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் கூட நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் ரோபோட்ஸில் கூட சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சி ப்ரோக்ராமிங்கால் பண்ண முடியாத சில காரியங்களும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை உங்களால் ரெடி பண்ணவே முடியாது. ஸோ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் என்னுடைய பிஹெச்பி டியூட்டோரியல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு வெப்சைட் எப்படி ரெடி பண்ணணுன்றதை கற்றுத்தர முடியும். ஸோ பேசிக்காக நம்ம இப்போது இன்றைக்கி சி ப்ரோக்ராமிங் தான் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ சி ப்ரோக்ராமிங் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கோடு எழுதணும்னா நீங்கள் யூஸ்வலாக எந்தெந்த ஐடிஇ யூஸ் பண்ணுவீங்க? அதாவது ஐடிஇனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம சியோடைய கோடிங்ஸ் எல்லாம் டைப் பண்ண போகிறோம். பேசிக்காக நம்மளுக்கு அப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, ஒரு கம்பைலர் தேவைப்படுது. ஒரு கம்பைலர், அது கம்பைலர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோட் பண்ணுற ஒவ்வொரு கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு கீவேர்டையும் அது வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிளாக கம்பைல் பண்ணி தர்றது தான் வந்து ஒரு கம்பைலருடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போது studio.h அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம டைப் பண்ணுவோம். பட் ஆனால் அது மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிளாக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பைலரோட வேலை. நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு கோடையும் வந்து அது கம்பைல் பண்ணி அது மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிளாக மாற்றி அதுக்கான அவுட்புட் தர்றது தான் கம்பைலரோட வேலை. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இப்போ தேவைப்படுது, கோட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் ஒரு கம்பைலர். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து நம்மளுடைய காலேஜ் டேஸில் நம்ம மேபி இந்த 1990s to 2000 அந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டர்போ சி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எந்த கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் க்ரீன் ப்ளஸ் பிளாக் அண்ட் ப்ளூ, இந்த ரெண்டு டைப் ஆஃப் கலர்ஸில் வந்து அந்த டர்போ சின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாங்க சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு. பட் ஆனால் இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் கோட் பிளாக்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த கோட் பிளாக்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு கம்பைலரும் இருக்குது. அது சி மட்டும் இல்லாமல் C++க்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சில அப்ளிகேஷன்ஸ்லாம் கூட அது மூலயமா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கூட யூஸ் பண்ணலான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கோட் பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து சி ப்ரோக்ராமிங் கற்றுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த கோட் பிளாக்ஸ்ன்ற அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் ஒரு ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிள் மெத்தடில் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் அந்த கோட் பிளாக்ஸ். ஸோ கோட் பிளாக்ஸ் நீங்கள் எங்கே டைப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் போயிட்டு CODEBLOCKS கோட் பிளாக்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதனுடைய லிங்க் வரும். என்னுடைய இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க, ஜியோ நம்புனது ரொம்ப தப்பாக போச்சு. ஸோ கோட் பிளாக்ஸோடைய ஃபர்ஸ்ட் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ண உடனே கோட் பிளாக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிடுச்சு. அந்த இடத்துல டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அந்த டவுன்லோட்ஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் தி பைனரி ரிலீஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோட் தி பைனரி ரிலீஸ்ன்றது தான் நம்மளுக்கு தேவையான கோட் பிளாக்ஸ் அப்ளிகேஷன். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது வந்து மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு லிங்க்குக்கு நம்மளை கொண்டு போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்க விண்டோஸ் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், மேக் யூஸ் பண்ணுறவங்க மேக்கோடைய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், அதுக்கேற்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஸோ பேசிக்காக ஓவராலாக எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விண்டோஸாக தான் இருக்கும். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இத்தனை டைப்ஸ் ஆஃப் செட்டப்ஸ் வந்து கோட் பிளாக்ஸ் தருது. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் செட்டப்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். பட் ஆனால் நம்ம பேசிக்காக எல்லா நார்மல் செட்டப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோட் பிளாக்ஸ் 17 மிங் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நம்ம யூஸ்வலாகவே நார்மலாக எல்லா செட்டப்புக்கு யூஸ் பண்ணுறது. இது நீங்கள் எங்கேருந்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா sourceforge.net, இது ஒரு டங் ட்விஸ்டரான வேர்டு, பட் ஆனாலும் நான் சொல்கிறேன் sourceforge.net அப்படின்ற ஒரு சோர்ஸ்லேருந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது டேரெக்டான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன்லோட் பேஜ்க்கு அது ரவுட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள்.
டவுன்லோட் பேஜ்க்கு ரவுட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த கோட் பாக்ஸ் திருப்பி டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. உங்களுக்கு வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா இங்கே டவுன்லோட் ஆகுது இல்லையா, 86.2 MB தான். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் C++யும் தாராளமாக கற்றுக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இதை கேன்சல் பண்ணுறேன், ஏன்னா இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோட் பிளாக்ஸை எப்படி கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சி ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நம்மளுடைய இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையாகவும் இருக்குது. ஸோ உங்களை எல்லோரும் நான் அடுத்த வீடியோஸில் சந்திக்கிற வரைக்கும் இப்போதைக்கு ஐ எம் கோயிங். பை ஃப்ரம் சாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.